ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்கேஜே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி போகக்கூடிய வழியில இருந்து சரியா ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கிற ஒரு டவுன் பஞ்சாயத்து இருக்குங்க. இப்போ அது சிறப்பு பேர் வச்சே மாறி இருக்கு, சரிங்களா? ஸ்பெஷல் டவுன்ஷிப்பா டவுன் பஞ்சாயத்தா மாறி இருக்கு. இந்த டவுன் பஞ்சாயத்துல சரியா அந்த கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி போகக்கூடிய NH ரோட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல ஒரு லே அவுட்ல தாங்க நம்ம நின்றுட்டு இருக்கோம், சரிங்களா? லோ பிரைஸ்ல டவுன் பஞ்சாயத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி இதே லேண்டை 2 நாளுக்கு முன்னாடி நம்ம சேனல்லையும் நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். ஒரு நார்த் ஃபேஸ் லேண்டு DTCP அப்ரூவோட உங்களுக்கு சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லி 2 நாளுக்கு முன்னாடி தான் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதே லே அவுட்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 சைட்டு ஒட்டுக்காங்க. சவுத் வெஸ்ட் கார்னர் சவுத் 2 சைட்டு ஒட்டுக்கா இருக்கிற மாதிரி யாராவது நீங்க 2 பேர் ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா இருந்தாலும் சரி, நீங்க 2 சைட்டை ஒட்டுக்கா பார்த்துட்டு இருக்கீங்க, ஒட்டுக்கா இன்வெஸ்ட் பண்றதுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. லோ பிரைஸ்ல பக்காவான இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ வீடியோவை தவறாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு வீடியோவோட சைஸஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 23 அடி அகலருடைய ரோடுங்க. அப்படியே இந்த ரோடு உங்களுக்கு வந்து 23 அடி அகலருடைய ரோடு. ஸோ இது வந்து பாருங்க வெஸ்ட் சைடுங்க, இது வந்து உங்களுக்கு சவுத் சைடு. ஸோ சவுத் வெஸ்ட் கார்னர் பிளாட், இந்த பிளாட் தான் உங்களுக்கு சேலுக்கு வந்திருக்குங்க. இது ஒரு 3.5 சென்ட்டும், அப்படியே இந்த வீட்டுக்கு பேக் சைடில் ஒரு 3.5 சென்ட்டும், கிட்டத்தட்ட உங்களுக்கு 7 சென்ட்டுங்க. சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு பிளாட்டு, சவுத்தில் ஒரு பிளாட்டு. சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாட்டினுடைய சைஸு 35க்கு ரோடு சைடில் 35, நீளம் வந்து 42.5 இருக்கும், ஓகேங்களா? 35க்கு 42 அப்படிங்கிற அளவில் தெளிவான சைஸில் உங்களுக்கு வந்து சைட் இருக்கு. DTCP அப்ரூவோட இருக்கு, பக்காவாக காத்துக்கிட்டு இருக்கு, சரிங்களா? லோ ப்ரைஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. ஒத்தக்கால் மண்டபம் பஞ்சாயத்து சேர்ந்தது, டவுன் பஞ்சாயத்து சேர்ந்தது. இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபியூச்சரில் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் காத்துட்டு இருக்கக்கூடிய ஏரியா. பக்கத்துலேயே வீடுகளும் இருக்குங்க, சரிங்களா? இந்த சைடு நீங்கள் திருப்பினாலும் இங்கே வீடு இருக்குது. போன ஒரு 2 நாள் முன்னாடி நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், அது ஒரு வீடியோ உங்களுக்கு வந்திருக்கும், சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பனைமரம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு 100 மீட்டர் தள்ளி இந்த பிளாட்ல இருந்து ஒரு 200 மீட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிங் ரோடு வந்து வருதுங்க. கோயம்புத்தூர் ஈஸ்டர்ன் ரிங் ரோடு, ஓகேங்களா? அந்த ரிங் ரோடெல்லாம் வரும் பட்சத்தில் இங்கெல்லாம் வந்து ஹெவி டெவலப்மெண்ட் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஒத்தக்கால் மண்டபம் பஞ்சாயத்துங்கிறனால உங்களுக்கு தண்ணி ஃபெசிலிட்டிஸ்லேருந்து எல்லாமே எதுவுமே வந்து உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது, சரிங்களா? ஏற்கனவே நம்ம மூலிமா நிறைய கிளைண்ட்ஸ் வந்து இங்கே வந்து இடம் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி சேலும் பண்ணியிருக்காங்க. திருப்பி சேல் பண்ணாமல் இதனோட அருமை புரிஞ்சு அப்படியே வச்சுருக்காங்க நிறைய பேர். ஸோ நீங்கள் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு லேண்டை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த லேண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாங்க. ஸோ வீடியோவில் லேண்டை நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துட்டீங்க. என்னடா இங்கே வந்து டெவலப்மெண்ட்டே இல்லைன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இந்த மாதிரி ஏரியா எல்லாமே தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்தது, இப்போ ஃபுல்லாக சிட்டியாக மாறி நிற்கிது கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு. சுற்றிலும் காத்தோட்டம் மிக்க ஏரியாங்க. நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, லோ ப்ரைஸில் கிடைக்கக்கூடியது. இன்னைக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 2 to 3 வருஷம் நீங்கள் விட்டாலும் சரி, இல்லை நீங்கள் இப்போவே வீடு கட்டி வந்தாலும் சரி, பக்கத்தில் வந்து ஒரு வீடும் கூடவே இல்லாமல் இல்லைங்க, சுற்றிலுமே ஒரு 7-8 வீடு வந்து இந்த லே அவுட்லேயே ஆயிருக்கு, சரிங்களா? ஸோ தாராளமாக நீங்கள் வந்து அவுட்டரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, அவுட்டரில் நீங்கள் வீடு கட்டி இந்த ஒரு அமைதியான பகுதியில் நீங்கள் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஏரியா உங்களுக்கு செட் ஆகுங்க. ஸோ இந்த மாதிரி இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபர்தராக நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாங்க. DTCP அப்ரூவ் இருக்கிறதுனால நமக்கு லோன்ல இருந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து அவைல் பண்ணிக்கலாம். லீகல் லோன் 3வது வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் எல்லாமே உங்களுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணி முடிச்சு கொடுத்துர்லாங்க. ஸோ தயவு செஞ்சு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு லோ ப்ரைஸ் சைட்ஸு வீடு எல்லாமே கொண்டு வந்துட்டு இருக்கோம். ரெண்டல் ப்ராப்பர்ட்டியிலேருந்து நிறைய பேர் அதை மிஸ் பண்ணிடுறீங்க. வீடு சேல் ஆனவன, சைட்டு சேல் ஆனவன வந்து எங்ககிட்ட கேட்குறீங்க, இப்போதான் போட்டீங்க உடனே சேல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ நம்ம மார்க்கெட் ப்ரைஸோட லோ ப்ரைஸில் கொண்டு வரதுனால கிளைண்ட்ஸ் வந்து பார்க்குறாங்க, உடனே புக் பண்ணிடுறாங்க. இதுதான் நடக்கிற விஷயங்க. ஸோ நீங்கள் வந்து எங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? நன்றி மக்களே.